தோழர் வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் தோழர், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் தோழர். ஸோ இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு முக்கியமான டேட்டா தலைவா. சரி, அதான் 2026க்கான கூட்டணி சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு டேட்டா, மிகப்பெரிய டேட்டா, முக்கியமான டேட்டா. ஆமா, யாராவது கூட்டணியில இருப்பாங்க, யாராவது இருக்க மாட்டாங்கன்னு முன்கூட்டியே சொல்றேன். இன்னைக்கு எழுதி வச்சுக்க. சரி, ஸோ நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டே இருந்தோம், தமிழக வெற்றி கழகமும் காங்கிரஸும் தான் கூட்டணிக்கு போக போறாங்க அப்படின்னு சொல்லி நாம தொடர்ச்சியா சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பல அரசியல் ஆய்வாளர்களும் கூட அதைத்தான் சொல்லியிருந்தாங்க. சோ மக்களுடைய மனநிலைகள் அதற்கு ஏற்றவாறு மாற்றம் அடைந்து கொண்டிருந்தது. ஆமாப்பா, தமிழக வெற்றி கழகமும் காங்கிரஸ் தான்பா கூட்டணி போக போறாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில ஒரு பேச்சு நிலவி கொண்டிருந்தது. சரி, ஏன்னா அது இந்த மாதிரி போய்க்கு இருக்குதே, நமக்கு ஏதாச்சும் பின்னடைவுகள் ஏற்பட்டு விடுமோ அப்படின்னு சொல்லி இங்க இருக்கின்ற ஒரு சில கட்சிகள் என்ன பண்ணாங்க, நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இல்ல அதாவது தமிழக வெற்றி கழகமும் பாஜகவும் தான் கூட்டணி போக போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில நரேட்டிவ்லாம் செட் பண்ணாங்க. ஆனா அந்த நரேட்டிவ்கள் தொடர்ச்சியாக உடைபட்டு கொண்டே இருக்கின்றது. குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தினர் மூலமாகவே உடைச்சுக்கு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கூட காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகி மறுபடியும் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி மறுபடியும் தமிழக வெற்றி கழகமும் காங்கிரஸ் கட்சியும் தான் கூட்டணி அப்படின்றத உறுதிப்பட தெரிவித்திருக்கின்றார். அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். சரிங்களா? நண்பர் அனைவருக்கும் உரிமைக்காலம் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் என்னால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தோழர், தமிழக வெற்றி கழகமும் காங்கிரஸ் கட்சியும் தான் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்றத கிட்டத்தட்ட உறுதிப்பட கூறியிருக்கின்ற நபர் யாருன்னு பார்த்தோம்னா திருச்சி வேலுச்சாமி. ஆமா, திருச்சி வேலுச்சாமி அப்படின்னு சொல்லிட்டாலே அதிரடி தான். நேயர்கள் ஒருவேளை திருச்சி வேலுச்சாமியினுடைய பேட்டியை பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதே மாதிரி டிபேட் நிகழ்ச்சியில பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. சார், அரசியல்ல ஒரு நேர்மையான ஒரு பொலிட்டீசியன், கிட்டத்தட்ட பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஒரு முக்கியமான பாயிண்ட், பயங்கரமான அனுபவசாலி. சும்மா இன்னைக்கு இருக்கிற சில நபர்கள் நாங்கள் ஊடகவியலாளர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி சார்பா போய் பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் திருச்சி வேலுச்சாமி ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மனிதர். அந்த கட்சி வளர்ச்சி நோக்கத்துக்காக அவருடைய கருத்துக்களும் அவருடைய பதிவுகளும் தொடர்ந்து மீடியால வெளிச்சத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறது. கண்டிப்பா ஒரு பழைய நிர்வாகி தோழர், பழைய நிர்வாகி. கிட்டத்தட்ட காமராஜ் அவர்கள் இருந்த காலகட்டத்திலிருந்தே அவர் அரசியல் வந்திருக்கிறாரு. சரி, அப்படிங்கிற பட்சத்துல அவர் முன்வைக்கின்ற ஸ்டேட்மெண்ட் என்பது தவறாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அவர் வைக்கின்ற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்வதை போல. அதாவது 1967க்கு பின்னாடி காங்கிரஸ் எந்த ஒரு அதிகாரத்திலையும் இல்ல. எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க, ஓகே ரைட். ஒரு அமைச்சரவையில எது இடம் இல்ல. ஆமா, அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்த நபர்கள் இன்னைக்கு அதிகாரம் இல்லாம இருக்கிறாங்கன்றது மிகப்பெரிய விஷயம். அவர் சொல்லிட்டாரு, ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா சொல்லியிருக்காருங்க. அவர் என்ன சொல்லிருக்காரு, திருச்சி வெளிச்சாமி, எங்களுக்கு ஆட்சியிலே மங்கு, அதிகாரத்தில் மங்கு, எங்களுக்கு அமைச்சரவையில இடம் தருவதோடதான் கூட்டணி. ஆமா, இதுதான் முக்கியமான பாயிண்ட். இதத்தான் உறுதியாக சொல்லியிருக்காரு. இது எப்ப 2026 இல்லைன்னா கூட்டணியே கிடையாதுன்ட்டாரு. ஓபன் ஸ்டேட்மெண்ட். ஆமா, ஆக மொத்தத்துல எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு யாரு தாராங்களோ அவங்க கூட தான் கூட்டணி என்பதனை உறுதிப்பட கூறியிருக்கின்றார் திருச்சி வேலுச்சாமி. ஆனா அந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட தான் இன்ன வரைக்கும் கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த விவாதங்கள் எழும்புச்சு அப்படின்னா வாயை திறக்க மாட்டாங்க, டிபேட்டே மாத்துவாங்க. ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் உறுதிப்பட கூறியிருக்கின்றார்கள், எங்க கூட யாரு கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க நாங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவோம்பான் இருக்காங்க. அப்ப திருச்சி வேலுச்சாமி ஒரு பழைய மனிதர், பழைய நிர்வாகி. கிட்டத்தட்ட காமராஜ் அவர்கள் இருந்த காலகட்டத்திலிருந்தே இந்த காங்கிரஸ் கட்சியில பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நபர். அவர் இந்த மாதிரி ஒரு தரவுகளை சொல்றாரு அப்படின்னா அவர் அங்கொன்றும் இங்கொன்றும் கிடைக்கப்பட்ட முகாந்தரங்கள் இல்லாமலே சொல்லியிருப்பாப்ல. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை தலைவா. அவர் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்டா, ஒரு டிரான்ஸ்பரன்சி ஒரு மீடியால பேசும்போது சொல்றாரு, 2026 சட்டமன்ற தேர்தல்ல எங்களுக்கு அமைச்சரவையில யார் இடம் தருகிறார்களோ அவரோட தான் கூட்டணி, அந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு இருக்காரு. இல்ல, இந்த இடத்துல நம்ம இன்னொரு விடயத்தையும் விவாதம் பண்ண வேண்டிய தேவை இருக்கு தலைவா. ஆட்சிக்கு வரும் இருக்காரு, அதுதாங்க. ஆமா, இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் பேச வேண்டிய தேவை இருக்குது. இப்ப தமிழக வெற்றி கழகம் ஓப்பனான்னு சொல்லிட்டாங்க, நாங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் இன்ன வரைக்கும் வாய் தரகள் இல்ல. ஒருவேளை நாங்களும் தாரோம் சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்பையும் காங்கிரஸ் கட்சி திமுக கூட தான் கூட்டணியில இருப்பாங்களா, இல்லாட்டி தமிழக வெற்றி கழகத்தோட முடிவெடுத்து போவாங்களா? ஏன்னா ரெண்டு பேருமே தாரேன்றாங்களே, இதுலயும் விவாதம் பண்ண வேண்டியது இருக்குல்ல. நான் ஒரு சொல்லவா,
கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்கு உதிக்குமா? உதிக்காது. காளமாடு பால் கறக்குமா? கறக்காது. பாவக்காய் இனிக்குமா? அது எப்படி இனிக்கும்? இனிக்காது. இதெல்லாம் நடந்தா கூட திமுக வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு யாருக்கும் தரமாட்டாங்க. ஓஹோ, இல்ல ஒருவேளை தாரின்னு அறிவிச்சிட்டாங்க. வாய்ப்பே இல்ல தலைவா, சொல்றீங்களா? வாய்ப்பே இல்ல. நீ அதிகாரத்தை கேட்டு பாரு, நீ வெளியே போன்றாங்க. நானே 200 பேர் நானே நிப்பேன்வாங்க, 200 பேர் ஜெயிப்போம் தாங்க. ஏன் இன்னைக்கு ராசா நம்ம சொல்லியிருக்காருல்ல, அவர் சொல்லியிருக்காரு 200 தொகுதியை வந்து திமுக கைப்பற்றும் அப்படின்னு இருக்காரு. எந்த அடிப்படையில சொல்லியிருக்காரு? திமுக மட்டும் திமுக கைப்பற்றும். கூட்டணி கட்சிகள் எல்லாமே கூட்டணின்ற வார்த்தை அவர் சேர்க்கவே இல்ல. அதாவது வந்து 200 தொகுதியை வந்து திமுக கைப்பற்றும். திமுக அப்ப கூட்டணி கட்சி எல்லாமே அவர் வந்து திமுக நினைச்சுக்கிட்டாரு. அவர் நினைச்சுக்கிட்டது கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து 200 தொகுதி. அந்த வார்த்தையை சொல்லல அவரு. அந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க. அந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க. நீ கூட்டணி கட்சியில இருக்கிற, உதாரணம் சொல்றேன், அவங்க நீ ஒரு வேலை செய்யற மக்களுக்காக என்ன இவர் வழிகாட்டுதலையும் செஞ்சேன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு நடந்த நிகழ்ச்சியை தான் தோழர் சொல்றாரு. ஆமா, செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டிருந்தாரு இல்லையா? ஆமா, அண்ணன் திரும்ப அவர்கள் அங்கொன்று இங்கொன்றுமா வந்து காசை பெரட்டி கொஞ்சம் கொஞ்சமா பெரட்டி, எப்பா காசு இருந்தா கொடுப்பான்னு வாங்கி கொண்டு போய் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி கொடுத்தாரு அப்படின்னா செந்தில் பாலாஜி என்ன போட்டிருந்தாரு? அசால்ட்டா மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதின் அடிப்படையில திருமாவளவன் பணத்தை கொடுத்தாராமா. இப்படி பதிவு போட்டிருக்காருங்க. அதுக்கு அவர் வச்சு செஞ்சாரு. அது செஞ்சுட்டாரு. இன்னைக்கு திரும்ப அவர் வச்சு செஞ்சுட்டாரு. செந்தில் பாலாஜி எப்படி செந்தில் பாலாஜி உடன் இருந்தார் பதிவு போட்டாப்ல. பதிவு போட்டு விட்டு போயிட்டாரு அவரு. ஒரே குத்தா குத்தி விட்டாரு. இது வந்து நம்ம ஒரு சைடு காமெடி எடுத்தாலும் கூட உள்ளபடியே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகள் அந்த மாதிரிதான் இருக்குது. சோ அப்ப தோழர் சொன்ன மாதிரி ஒருவேளை தாவேக்கா வந்து அதிகாரத்துல பங்கு தாரேன்னு சொல்றாங்க, அதனால வந்து நாமளும் அதிகாரத்துல பங்கு தாரேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை திமுக முன் வருவாங்களோ அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, தோழர் சொன்ன மாதிரி என்ன பழமொழி, கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சாலும் சரி, காளமாடு பால் கறந்தாலும் சரி, பாவக்காய் இனிச்சாலும் சரி, இதெல்லாம் ஒருவேளை நடந்தா கூட அங்க வந்து அதிகாரம் தரமாட்டாங்க. திமுகவுக்கு ஆபரேஷன் பண்ணி வாயை திறந்து எப்பா அதிகாரத்துல பங்கு தரேன்னு சொல்லுங்கப்பான்னு சொன்னாலும் கூட சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரிதான் இருக்குது. அப்ப கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த கூட்டணியில இருந்து விலகி போய் காங்கிரஸ் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் இணைவதற்காக தான் சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமா இருக்கின்றது என்பதனை புரிந்து கொள்ள முடிகின்றது. சரி, இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தை சேர்த்து வச்சு பேசுறோமே, ஒருவேளை தமிழக வெற்றி கழகமும் காங்கிரஸும் கூட்டணி வச்சுட்டாங்க வச்சுங்களேன், இந்த இடத்துல இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் வந்து நம்ம வந்து பேச வேண்டிய தேவைகள் இருக்கு. இஸ்லாமிய மக்கள் மட்டும் இல்ல தலைவா, ஒருவேளை காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி உறுதியாச்சுன்னா திருமாவளவன் வந்து இந்த கூட்டணியில இருக்க மாட்டாங்க. திமுக கூட்டணியில இருக்க வாய்ப்பே இல்லை. எழுதி வச்சுங்க, 2026 நடக்கும். இல்ல பாசிபிள் இருக்கு. ஏன்னா அதாவது காங்கிரஸ் கட்சி எங்க இருக்கின்றதோ அதுதான் இந்தியா கூட்டணி. ஆமா, அகில இந்திய லெவல்ல வந்து இந்தியா கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற அந்த கூட்டணி யாருடைய தலைமையில இருக்குது? காங்கிரஸ் கட்சியுடைய தலைமையில தான் இருக்குது. அப்ப இந்தியா கூட்டணிய உருவாக்கியதுல முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது அண்ணன் திருமாவர்கள் தான். அவர் உருவாக்கின கூட்டணி. அப்ப அவர் உருவாக்கின கூட்டணியில அதனுடைய தலைமை பண்புல யார் இருக்காங்கன்னா காங்கிரஸ் இருக்காங்க. அப்ப காங்கிரஸ் இருக்கின்ற இடம் தான் இந்தியா கூட்டணி. அப்ப அண்ணன் திருமாவர்கள் இந்தியா கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை தமிழக வெற்றி போயிட்டாரு அப்படின்னா அதான் இந்தியா கூட்டணி. அப்ப அண்ணன் திருமாவர்களும் கூட விசிகாவும் கூட அந்த தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் இந்த கட்சிகளுக்கு கூட கூட்டணி வைப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் மிக மிக அதிகமாக இருக்கின்றது. பாசிபிலிட்டி இல்ல தலைவா. இன்னைக்கு வேணா நான் சொல்றேன், இது ஒரு சாதகம்டா கூட வச்சுக்கோங்க தலைவா. சொல்றேன், ஓபன் ஸ்டேட்மெண்டா சொல்றேன், சாதகமா கூட வச்சுக்கோங்க. காங்கிரஸ் கட்சி வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைத்து விட்டால், ஆனா காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கும், அதுக்கு வேற வாய்ப்பே இல்ல. அதே மாதிரி வந்து இந்த 2 கட்சி கூட்டணி வச்சாலே அண்ணன் திருமாவளவன் திமுக கூட்டணியில இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவர் கண்டிப்பா வந்து இந்த கூட்டணி தான் நிற்பாரு. இந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்க. திமுக தோக்கம் தலைவா, அதிமுக தோக்கம் இல்ல. பொதுமக்களை கேட்பாங்க தோழர். பொதுமக்களை கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, ஆனா இந்தியா கூட்டணி அப்படின்னா காங்கிரஸ் இருக்கிற இடம் தானே இந்தியா கூட்டணி அப்படின்ற மாதிரி பொதுமக்களை விவாதங்கள் வந்து எழுப்ப ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் கிடையாது, இஸ்லாமியருடைய உற்ற தோழன் யாருன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அது அண்ணன் திருமாவர்கள் மட்டும். அதே மாதிரி இஸ்லாமியர்கள் யார் நம்புறாங்க பார்த்தோம்னா 2 கட்சி நம்புறாங்க. ஒன்னு காங்கிரஸ் கட்சி, இரண்டாவது அண்ணன் திருமாவர்களை தான் நம்புறாங்க. அப்ப காங்கிரஸ் கட்சியே ஒருவேளை போகின்ற பொழுது காங்கிரஸ் கட்சி என்ன அரசியலை மேற்கொள்வாங்கன்னா அவங்க வந்து சென்ட்ரல் லெவல் பாலிடிக்ஸ் தான் மேற்கொள்வாங்க. ஏன்னா பிஜேபி வந்து இந்துக்கள், அதாவது இஸ்லாமியர் அல்லாத இந்துக்கள் அப்படின்ற மாதிரி ஒருங்கிணைக்க பாக்குறாங்க. அப்ப ஒருவேளை பிஜேபி சென்ட்ரல் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆப்படிச்சிருவாங்க பிஜேபி. அதனால காங்கிரஸ் எங்க இருக்கோ அங்க நம்ம கூட்டல இருப்போம் அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இஸ்லாமிய மக்கள் எப்பொழுதுமே அவங்க வந்து சென்ட்ரல் லெவல் பாலிடிக்ஸை மையப்படுத்தி தான் கூட்டணியிலே இருப்பாங்க. சிறுபான்மை மக்கள் வந்து ஒருவேளை அது காங்கிரஸ் கட்சி ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணிக்கு போச்சு அப்படின்னா சிறுபான்மை மக்கள் எல்லாருமே இங்க இந்த இந்தியா கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்து போற வாய்ப்பு. காங்கிரஸ் கட்சி வந்து
கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கும் அப்படின்னா முக்கியமான காரணம் விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் மிகப்பெரிய ஒரு அது ஒரு ஸ்டார் கிடையாது. கேரளாவுக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு, பெரிய சிக்கல். ஆந்திராவிலேயும் முக்கியமான ஸ்டாரா வர்றாரு, கர்நாடகாவிலேயும் முக்கியமான ஸ்டாரா வர்றாரு. ஏறக்குறைய வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய சவுத் அப்படின்னு சவுத்ல திராவிட நாடுன்னு சொல்றோம் இல்லையா, இந்த தெலுங்கானாவா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், இந்த மாநிலங்கள்ல வந்து காங்கிரஸ் கட்சி வந்து மீண்டும் வந்து கால் ஊன்றி ஆட்சியை பிடிப்பதற்கும் கட்சியை வழிநடத்துவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் விஜயோட சப்போர்ட் தேவைப்படுது. அப்ப அத ஆல்ரெடி அவங்க பேசி முடிச்சிட்டாங்க. இல்ல நம்ம இதுவரைக்கும் கேரளா மட்டும் தான் பேசியிருந்தோம். இத வந்து நாம சொல்லல, அதாவது திருச்சி வேலுச்சாமி இருக்காரு இல்லையா, அவரே வந்து பார்த்தோம்னா ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்டா வந்து மீடியால பேசும்போது விஜய்க்கு வந்து இவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கு, அப்ப அந்த செல்வாக்கை வந்து பயன்படுத்துவதற்கு காங்கிரஸ் தயாராகுது. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப இன்னொரு விஷயத்துல பதிவு பண்ண தோழர், அதாவது இந்த மதவாத அரசியல் இருக்கு இல்லையா, ஆமா, மதவாத அரசியலையும் சாதியவாத அரசியலையும் ஒழிக்க முடியும் என்றால் அது ஒரு நடிகர் மூலமா தான் முடியும். அது உண்மை, 100% உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு வந்து விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து ரசிகத்தன்மையோட இருக்கிறாங்க, அது உண்மைதான். ஆனா அந்த கட்சியில எல்லா சாதிக்காரனும் இருக்கான்ல, ஆமா, எல்லா சாதிக்காரனும் இருக்கான்ல. அப்ப எல்லா சாதிக்காரனுமே இன்னைக்கு என்ன பண்றான்னா புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை பயன்படுத்துகின்றான், அதே மாதிரி வந்து தந்தை பெரியாருடைய படத்தை பயன்படுத்துகின்றான். ஆனா இன்னைக்கு இருக்க திமுக வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை பயன்படுத்த மாட்டாங்க. ஏன் முதலமைச்சருடைய அலுவலகத்திலே அம்பேத்கர் படம் கிடையாது. அப்ப ஒரு ரசிகத்தன்மை வந்து எங்கெல்லாம் கொண்டு போய் வந்து சேர்க்குது பாருங்க, எங்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்குது. இந்த அம்பேத்கர் நானும் ஏத்துக்கிறேன்டா, அவன் வந்து ஒரு போலிக்கு ஏத்துக்கிறானோ இல்ல விஜய்க்காக ஏத்துக்கிறானோ, ஆனா இன்னைக்கு வந்து ஒரு சமூக மாற்றத்தை அந்த ரசிகத்தன்மை உருவாக்குறான்ல, ரசிகத்தன்மை உருவாக்குறான்ல. ஆனா இந்த இடத்துல விஜய் வந்து தன்னுடைய ரசிகர்களை வந்து இன்னும் வலுப்படுத்தணும், கொள்கை ரீதியா வலுப்படுத்தணும், கொள்கை ரீதியா. அப்ப அண்டை மாநிலங்கள், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சாதி பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, அப்ப அண்டை மாநிலங்கள்ல வந்து மதவாத பிரச்சனைகள் அது இருக்குது, அதிகமா இருக்குது. அப்ப மதவாத பிரச்சனை என்று வருகின்ற பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த மதத்திற்கு அப்பாற்பட்ட அரசியலை மேற்கொண்டு வலுப்படுத்துவதற்காக விஜய் கட்சியை சார்ந்த அந்த ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ரசிகர்களுடைய மேன் பவர் அவங்களுக்கு தேவைப்படுது, காங்கிரஸ் தேவைப்படுது. சோ அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்கிறாங்க. இது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, அந்த பக்கத்துல இருக்கிற ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களிலும் கூட விஜய்க்கு அதிக ரசிகர்கள் இருக்கிறாங்க. எங்களுடைய கட்சியை வலுப்படுத்துவதற்கு விஜய் ஒரு பயனுள்ள ஒரு உந்துகோலாக இருப்பார் அப்படின்றத காங்கிரஸ் கட்சியுடைய திருச்சி வேலுச்சாமி வந்து இந்த ஒரு கண்ணோட்டத்தெல்லாம் பதிவு பண்ணியிருப்பாரு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இன்னொரு பாயிண்டே அவர் சொன்னார், முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு பார்த்தோம்னா மொழிவாரியா மாநிலம் பிரிக்கப்பட்டது நமக்கு 1954 பிறகு வந்து மொழிவாரியா மாநிலமா பிரிக்கப்பட்டது. அது வரைக்கும் சென்னை ப்ரோவன்சி, சென்னை பிரசிடென்சி மாகாணமா இருந்தது. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா எல்லாமே. ஆனா அதன் பிறகு வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து மொழி ரீதியான பிரச்சனை இன்னைக்கு 5 மாநிலங்களுக்கும் இந்த எல்லை அந்த எல்லைன்னு ஒண்ணு இருக்கு. ஆனால் விஜய் வந்து 5 மாநிலங்களுக்கும் ஏறக்குறைய வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா நடிகர் ரசிகர் பட்டாளம் இருப்பதனால வந்து இவர் ஒரு சகோதரத்துவத்தை விஜயால் ஏற்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வேலுச்சாமி சொல்லிருக்காரு. காங்கிரஸ் நம்புது, இவர்னாலதான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றத வேலுச்சாமி பகிரங்கமா ஓபன் ஸ்டேட்மெண்ட்டா சொல்றாரு. அப்ப அப்படி இருக்கக்கூடிய இவ்வளவு ஒரு என்ன பல மாங்கா, ஒரு கல்லுல பல மாங்கா அடிக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது வந்து சகோதரத்துவத்தை விரும்புறாங்க, அதுக்கு பார்த்தோம்னா ஒரு பெடரலிசம், கூட்டாட்சி தத்துவத்தை விரும்புறாங்க. இது எல்லாத்தையுமே விஜயால் செய்யக்கூடிய சாத்தியம் இருக்குது என்று வேலுச்சாமி சொல்லுகிறார். ஆமா, தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளுக்கு, தமிழ்நாட்டை பூர்வீகமாக மையமாக கொண்ட கட்சிகளுக்கு அவங்களுக்கு வேற ஒரு சிந்தனைகள் இருக்கலாம். ஆனா காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை என்ன, அவங்களுக்கு தேவை என்னன்னா பாஜக இல்லாத ஒரு நபர், அவ்வளவுதானே, பாஜக சாயல் இல்லாத ஒரு நபர். நாம என்னென்ன கொள்கையை விரும்புகின்றோமோ அதே கொள்கை கோட்பாடுகளோட ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னா அவங்க ஈஸியா தூக்கிடுவாங்க. அவங்களுக்கு ஸ்டேட் லெவல் பாலிடிக்ஸ் தான் இல்ல, அவங்களுக்கு போதே சென்ட்ரல் பாலிடிக்ஸ் தான். அப்ப தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் ஒரு மாதிரி இருந்தாலும் கூட காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சென்ட்ரல் லெவல் பாலிடிக்ஸ் மட்டும் தான் மையப்படுத்துறாங்க. அப்ப தன்னுடைய சென்ட்ரல் லெவல் பாலிடிக்ஸ்ல தன்னுடைய கட்சியுடைய பலத்தை வலுப்படுத்துவதற்காக விஜய் போன்ற ஆட்கள் தேவைப்படுவார்கள் அப்படின்றத காங்கிரஸ் கட்சி விரும்புகின்றது அப்படின்னு தான் பார்க்க முடியும். இல்ல தலைவா, ஒரு காலத்துல வந்து 10 ஆண்டுகளுக்கு மேல பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டுல கொண்டு வந்த தலைவா, பல அணைகளை கட்டிய கட்சி காங்கிரஸ் கட்சி. சும்மா சாதாரண கிடையாது. இன்னைக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குது, விவசாயம் பண்றோம் அப்படின்னா அது காங்கிரஸ் உருவாக்குனது. பெரிய லெவல்ல வந்து எல்லாமே சென்ட்ரல்ல பேசுறது ஆள். ஆமா, அது உண்மை. அணைகளா இருக்கட்டும், பள்ளிக்கூடங்களா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்டா இருக்கட்டும், அவங்களை போல செய்யல. அதான் 10 ஆண்டுகளை செஞ்சா கூட அந்த காமராஜர் டு அந்த 67 வரைக்கும் அவ்வளவு அச்சீவ்மெண்ட் இருக்கு. ஆனா மீண்டும் வந்து அந்த காங்கிரஸ் மீண்டும் வந்தால், தாவேக்காவோட வந்தால் பல இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் உருவாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு காங்கிரஸ் நம்புறாங்க. இல்ல, காங்கிரஸ் நம்புறாங்க. விஜயோட வந்தால் வந்து அணைகள் உருவாக்குவாங்க. அதுக்கு அவங்க அதிகாரத்துக்கு வரணும்ல, அதுக்குதான் அதிகாரம் கேட்கிறாங்க. அந்த அதிகாரத்தை வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சுட்டு போட்டாலும் அவங்க தரமாட்டாங்கன்ற மாதிரி தான் பார்க்க முடிகின்றது. ஏன்னா தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்துல எப்பப்பெல்லாம் அந்த ஆட்சியிலும் அதிகாரத்தில்
அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற மாதிரி ஒரு டிபேட்டுகள் உருவாகின்றதோ அப்பெல்லாம் வேற ஒரு பிரச்சனை கொண்டு வந்து முன்னாடி வச்சு இதை நோக்கி நீங்க விவாதங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டைவர்ஷன் பண்றாங்க. இந்த ஐடி விங் மூலமா டைவர்ஷன் பண்றாங்க. அப்ப நான் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுகின்ற பொழுது, தமிழக வெற்றிகளும் சொல்லுகின்ற பொழுது, நமக்கு தேவை என்ன? பிஜேபி எதிர்ப்பா விஜய்கிட்ட இருக்குது. என் கட்சியை வந்து கர்நாடகாலையும் வலுப்படுத்தணும், ஆந்திராலையும் வலுப்படுத்தணும், தமிழ்நாட்டையும் வலுப்படுத்தணும், கேரளா வலுப்படுத்தணும். அதுக்கு மேன் பவர் எனக்கு வேணும். இந்த மேன் பவர் விஜய்கிட்ட இருக்குது. ஆமா. ஆனா திமுக வந்து ஒரு பையன் அவன் கட்சிக்கு வர மாட்டான். ஆமா. மத்த கட்சிக்காரன் யாரும் வர மாட்டாங்க. ஆனா விஜய் கட்சியை தன்னுடைய கட்சியில வந்து உள்ளே இழுத்துக் கொள்வது மூலமாக, கூட்டணி என்ற ஒரு முறையில் இழுத்துக் கொள்வது மூலமாக அவங்க வந்து இந்த அண்டை மாநிலங்கள்ல கால் ஊன்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கூட்டணி அமைப்போம் அப்படின்றத இன்னைக்கு உறுதிப்பட கூறியிருக்கின்றார்கள். மேலும் சொல்றதாக இருந்தா, இந்த கரூர் ஸ்டாம்பீடு விவகாரத்துல இதை நீங்க எல்லாருமே ஆதாரம் எடுத்துங்க. கரூர் ஸ்டாம்பீடு விவகாரத்துல பாஜகவும் ஒரு குழுவை அனுப்பியது, காங்கிரஸும் ஒரு குழுவை அனுப்பியது. ஆனா இங்க இருக்க எவனுக்கும் தெரியாது. காங்கிரஸும் ஒரு குழுவை அனுப்பியது. KC வேணுகோபால், காங்கிரஸ் கட்சியினுடைய வேணுகோபால் தலைமையில வந்து ஒரு குழு வந்து அனுப்புனாங்க. அவர் வந்து கட்சியினுடைய, காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவருடைய தலைமையில் குழு அனுப்புறாங்க. அவங்களும் போய் மக்களை சந்திக்கிறாங்க, மக்களுடைய பிரச்சனைகளை கேட்கிறாங்க. ஆனா யாரு மேல தவறு என்று அவங்க இதுவரைக்கும் வெளியில் சொல்லவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தானே கூட்டணி இருக்கிறாங்க. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாச்சும் இவங்க கருத்து சொல்லியிருக்கோம்ல, அதையும் சொல்லவில்லை. ஆதரவா கருத்துங்கிறல ஒருத்தர் வழக்கறிஞர் கூட வந்து முக்கிய பொறுப்புல இருக்கவர் வந்து ஒரு இதா கேட்கிறார். இந்த கருத்து சொன்னதுக்கு செல்வபுரம் கட்சியை விட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சாரு. உங்களை பேசாம தான் இருக்க சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்துல வந்து பார்த்தோம்னா, குறிப்பா வந்து ஸ்டாம்பேர்டு விஷயத்துல வந்து காங்கிரஸ் யாரை பத்தியும் விமர்சனம் பண்ணக்கூடாது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும், நம்மளால முடிஞ்ச உதவி செய்வோம் அப்படின்றதுல காங்கிரஸ் நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடு எதை காட்டுகிறது என்றால், இதுதான் தமிழக வெற்றி கழக கூட்டணி அப்படின்றத உறுதிப்படுத்துகின்றது. பட் இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி பல தடவை சொல்றோம், மறுபடியும் நம்ம ஒரு லேசா ஒரு அதனுடைய தொடர்ச்சியா நிறைய பேர் வந்து இங்க பலதான் வந்து சுண்டி முட்டிட்டு கிடந்தாங்க. இங்க தமிழ்நாட்டுல அவரோட போயிடுச்சு, பிஜேபியோட போயிட்டாங்க, ஏடிஎம்கோட போயிட்டேன். நான் எங்கேயுமே போல. திருச்சி வேலுச்சாமி வந்து போட்டு பொழந்துருக்காரு. திருச்சி வேலுச்சாமி பொழந்தாரு. செட் பண்ண நரேட்டிவ் எல்லாத்தையும் உடைக்கிறாரு அவர். ஒரு டெல்லி போறாருல, போனோடனே காங்கிரஸ் தலைவரை பார்த்தோன்னே அவன்னைக்கோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க வாய்ஸ், பேசக்கூடாது, காங்கிரஸ் நாடி போயிட்டாங்க அப்படின்னு. அது வரைக்கும் என்ன சொன்னாங்க, பயங்கர நரேட்டிவ் செட் பண்ணாங்க. நிறைய பேரு அவங்க எல்லாம் காண எங்கிட்டு போனாங்க தெரியல. சோ இந்த மாதிரி பல விடயங்கள் இந்த அரசியல் களத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பா நம்ம சொல்றதா இருந்தா நம்ம பல தடவை சொல்லிட்டோம், மறுபடியும் ஷார்ட்டா கூட சொல்லிடுவோம். அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிடை பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் தலைமையில போடப்பட்ட கூட்டத்துல, அந்த கூட்டத்துல கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், எம்பிகள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், இதர பின்ன பொறுப்பில் இருக்கின்ற நபர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, நாம தமிழக வெற்றி கழகத்தில் கூட்டணி வைப்போம் அப்படின்றத அவங்க சொல்லி இருக்கின்றார்கள். இரண்டாவதாக இது வேணுகோபால் தலைமையில் போடப்பட்ட, அதாவது பொதுச் செயலாளர் தலைமையில் போடப்பட்ட அந்த கூட்டத்திலும் கூட அவங்க நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி போவோம் அப்படின்ற மாதிரி உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இன்னும் பீகார் எலெக்ஷன் முடிந்ததற்கு பின்பாக ராகுல் காந்தி சே எஸ் ஆர் நோ, அவ்வளவுதான், எஸ் தமிழக வெற்றி கழகத்தில் கூட்டணி போவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா கூட்டணி மாறுகின்றது. இல்ல நம்ம வந்து திமுக கூட இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா இதே கூட்டணி நிலை பெறும். அதுதான் வந்து இப்ப இருக்கிற அரசியல் களத்துல இருக்கு. ஆனா வேலுச்சாமி பார்த்தா வேற கூட்டணி நிலைக்காது தலைவா. அதாவது ஒரு சொல்றாரு, தோழர் சொல்றாரு கூட்டணி திமுக தொடரும்ன்றாரு. அது தொடர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த அதிகாரம் கிடைக்காது. உறுதியா வந்து காங்கிரஸும் தமிழக வெற்றி கழகத்தும் கூட்டணி அமைக்கும். அண்ணன் திருமாவளவன் திமுக கூட்டணியில இருக்க மாட்டாரு. 2026 எழுதி வச்சுக்கோங்க. நீங்க நிறைய பேர் வசப்படலாம், நிறைய பேர் எழுதி வைக்கலாம், நிறைய பேர் வந்து திமுக இருப்பார் நினைக்கிறாங்க, நிறைய பேர் வந்து சொம்புலா இருக்காங்க. அவங்களாம் தெரிஞ்சுக்க, அண்ணன் திருமாவ வந்து திமுக கூட்டணியில 2026 இருக்க மாட்டார். அது உறுதியா நடக்கும், எழுதி வச்சுக்கோங்க. காங்கிரஸ் போனா இருக்க மாட்டார். அப்பதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். கற்பை ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.